அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மல்லிகா. நான் வீரப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன், புதுக்கோட்டை மாவட்டம். மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதியின் கீழ் எம்எஸ் சுவாமிநாதனில் பஞ்சாயத்து கோஆர்டினேட்டராக வேலை பார்க்குறோம். சுகாதாரத்தை பற்றி அப்போ டாய்லெட் வந்து எங்கள் ஊரில் எல்லோரும் கட்டணுன்ட்டு எங்களுக்கு வந்து 2 வருஷம் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ஆர்எஃப்லேருந்து எங்களுக்கு கொடுத்த பயிற்சியெல்லாம் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சொல்லணுன்ட்டு வந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முதல்ல வந்து ஒரு அறிமுகம் வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து வரேன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு எம்எஸ்ஆர்எஃப்பில் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட தகவலை சொல்லிவிட்டு இந்த சுகாதாரத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தினோன்னே எங்கேருந்து வர அப்படின்லாம் பேசுவாங்க. சுகாதாரத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி பேசுவோம். எப்படியெல்லாம் சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், நம்ம டாய்லெட் கண்டிப்பாக கட்டி எல்லோரும் டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லதுக்கு யாருமே ஃபஸ்ட்டில் வந்து காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் டெய்லி போய் அவங்கள்ட்ட இதை பற்றி பேச 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 அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு. சரி, டாய்லெட்னால அதனால என்னென்ன கேடுகள் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், மெயினாக வந்து பெண்களுக்கு என்னென்ன தீங்குகள்லாம் அதால் ஏற்படுது திறந்த வழியில் மலம் கழிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எடுத்து பேச பேச அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னன்ட்டாங்க, எல்லோரும் 80% வந்து எல்லோரும் டாய்லெட் கட்டி இப்போ அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் போய் குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல வந்து சுத்தம்னா என்னன்னு தெரியாது, சின்ன குழந்தைங்க தானே அப்படின்ட்டு தன் சுத்தத்தை பற்றி ஃபஸ்ட்டு போய் சொல்கிறது. நகம் கட் பண்ணுறது, காலில் செப்பல் போட்டு தான் நடக்கணும், செப்பல் போடாட்டி என்னென்ன வியாதியெல்லாம் வரும், அதனால என்னென்ன புழுக்கள்லாம் கால் வழியாக போய் நம்மளுக்கு உடம்புக்கு உள்ள தீங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் போய் குழந்தைகள்கிட்ட எடுத்து சொல்லி டெய்லி குளிக்கணும், நகம் கட் பண்ணணும், வாரத்தில் ஒரு நேரம் நகம் கட் பண்ணணும், தலை எண்ணெய் வச்சு தலை நல்லா வாரிட்டு வரணும் அப்படின்னு எல்லா சுகாதாரத்தை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வாரம் ஒரு தடவை போய் ஸ்கூலில் போய் பார்ப்போம். இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா, அதெல்லாம் யார் யார் செஞ்சுருக்காங்க, யார் யார் செய்யாமல் வந்திருக்காங்கலாம் பார்த்து நெகை வெட்டி இல்லாட்டியும் வாங்கி கொண்டே கொடுத்துனாச்சும் அவங்களுக்கு நெகம்லாம் கட் பண்ண சொல்லுவோம். எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தர் செய்யாட்டியும் அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் வருவேன், நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சுகாதாரத்தை பற்றி எடுத்து நல்லா சொன்னோன்னே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லா நீட்டாக வராங்க. ஸ்கூலுக்கு வரையில் பார்த்தானா நான் உள்ளே நுழைஞ்சோன்னே அக்கா நான் பாருங்கள் கையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுவாங்க. நல்லா நீட்டாக வந்திருப்பாங்க. டெய்லி துவைச்ச ஆடை தான் கட்டணும்னு அப்படின்னு சொன்னோன்னே துவைச்சிட்டு நல்லா நீட்டாக வருவாங்க. வரும்போது அதையும் நாங்கள் போய் வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் ஸ்கூலில் எங்கள் பஞ்சாயத்தில் 2 ஸ்கூல் இருக்குது, 2 ஸ்கூலுக்கும் போய் பார்ப்போம். அவங்க எப்படி டெய்லி எப்படி வர்றாங்க என்னங்கிறதே பார்த்துருவோம். அதே மாதிரி குழுக்களுக்கு வந்து போய் குழுக்கள் மீட்டிங்லாம் போடுவோம். அந்த குழுக்கள்கிட்டே மக்கள்கிட்ட பேசி நிறைய பேர் வந்து திறந்த வழியில் மலம் கழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போகக்கூடாது, பெண்களுக்கு என்னென்ன நம்மளுக்கு வந்து அபாயம்லாம் ஏற்படுத்துது, நைட்லலாம் போகிறோம் ஒரு பூச்சி வெட்ட கடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னோன்னே அப்புறம் அவங்களுக்கு சரி நம்மளுக்கு இது தேவை தானேன்ட்டு அவங்களாம் வந்து டாய்லெட் கட்டி அதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் இதெல்லாமையும் இந்த புதுவாழ்வுன்னு ஒன்று வந்துருந்துச்சு எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில். அதில் வந்து இந்த மாற்றுத்திறனாளியே நலிவுற்றோர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் என்னென்னு நான் போய் ஆஃபீஸில் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, ஒருத்தவங்களுக்கு வீல் சேர் தேவைப்படும், மொபிலிட்டி கேன் தேவைப்படும், இந்த பிளைண்டாக உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன தேவைகளோ முதல்ல வந்து அடையாள அட்டை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி உதவி உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது, 100 நாள் அட்டை. மாற்றுத்திறனாளியெல்லாம் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கிளர்க்கு மூலியமாக சொல்லி அவங்க 100 நாள் அட்டை வாங்கி கொடுக்குறது. அவங்களுக்கு வந்து அவங்க நடக்கவே முடியாட்டி கூட கொஞ்சம் இதாக இருக்கவங்க வந்து பெட்டிக்கடை வச்சு கூட பழச்சிக்கலாம். அதுக்குள்ளே நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறது, இண்டிவிஜுவல் லோனு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்றதுக்காண்டி இண்டிவிஜுவல் லோன் வாங்கி கொடுக்குறது. அது எல்லாமே அவங்கள குழுக்களை அமைச்சு குழுக்களுக்கும் அவங்களுக்கு அதுலேருந்து பேங்கில் நேரடியாக கடன் பெற்று கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு சில என்னால் முடிஞ்ச சேவைகள் வந்து எங்கள் பஞ்சாயத்து மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன். பேச வாய்ப்பு அனுப்பிச்சிருக்கேன்.